அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அரபி வினைச்சொற்களை பொறுத்தவரை ஏராளமான வினைச்சொற்கள் 3 எழுத்தில் ஆரம்பமாகிறது. அதன் 5 வகைகளை சற்று விரிவாக கற்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸகர என்றால் துதித்தான் என்று பொருள். இது ஒரு 3 எழுத்து சொல்லாகும். இந்த ஸகர என்ற சொல்லிலிருந்து மற்ற வினைச்சொற்கள் பிறப்பதால் இதனை மூலச்சொல் அல்லது வேர்ச்சொல் என்று சொல்வார்கள். துதித்தான் என்ற தமிழ் வினைச்சொல்லில் ஆன் என்னும் விகுதியானது அவன் செய்த ஓர் இறந்தகால வினைச்சொல் என்பதை குறிக்கிறது. தமிழில் துதி, வா, போ, எழுது, படி போன்ற ஏவல் ஒருமை வினைச்சொற்களை மூலச்சொல் அல்லது வேர்ச்சொல் என்று சொல்கிறோம். கோ, வென்ட், கான், கம், கேம், கம், பிளே, பிளேட், பிளேடு என்று ஆங்கிலத்தில் ஒரு வினைச்சொல்லிற்கு 3 வினைச்சொற்களை குறிப்பிடுவார்கள். இந்த 3 வினைச்சொற்களை அடிப்படையாக கொண்டு எல்லா காலங்களையும் குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த வினைச்சொற்கள் போனவன் யார், வந்தவன் யார், விளையாடியவன் யார் என்று செய்தவன் யார் என்பதை குறிப்பிடுவதில்லை. ஸகர, யஸ்குரு, உஸ்குர். ஸகர துதித்தான், இது அவன் செய்த ஓர் இறந்தகால வினைச்சொல்லாகும். யஸ்குரு துதிக்கிறான், துதிப்பான், இது அவன் செய்யும் செய்கிற நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல்லாகும். உஸ்குர் துதி, இது ஏவல் ஒருமை வினைச்சொல்லாகும். அரபியில் இப்படி ஸகர, யஸ்குரு, உஸ்குர் என்று 3 வினைச்சொற்களை சொல்வார்கள். தரப, யத்ரிபு, இத்ரிப். தரப அடித்தான், யத்ரிபு அடிக்கிறான், அடிப்பான், இத்ரிப் அடி. சமிய, யஸ்மாஉ, இஸ்மா. சமிய செவியுற்றான், யஸ்மாஉ செவியுறுகிறான், செவியுறுவான், இஸ்மா செவியுறு. கரும, யக்ருமு, உக்ரும். கரும கண்ணியமானான், யக்ருமு கண்ணியமாகிறான், கண்ணியமாவான், உக்ரும் கண்ணியமாகு. 3 எழுத்து வினைச்சொற்களின் 5 வகைகள். ஸகர, யஸ்குரு, ஃபஅல, யஃஅலு, தரப, யத்ரிபு. ஸகர துதித்தான், ஃபஅல செய்தான், தரப அடித்தான். ஸகர, ஃபஅல, தரப இந்த 3 வினைச்சொற்களும் அவன் செய்த இறந்தகால வினைச்சொற்களாகும். மேலும் இது மூலச்சொல்லாகும். இந்த மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. யஸ்குரு துதிக்கிறான், துதிப்பான். யஃஅலு செய்கிறான், செய்வான். யத்ரிபு அடிக்கிறான், அடிப்பான். யஸ்குரு என்னும் வினைச்சொல்லில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும், யஃஅலு என்னும் வினைச்சொல்லில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், யத்ரிபு என்னும் வினைச்சொல்லில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. ஸகர
எத்குரு ஆனா ஊனா வகை, ஃபஅல யஃபஅலு ஆனா ஆனா வகை, தரப யதுரிபு ஆனா ஈனா வகை. அடுத்து இறந்த கால வினைச்சொல்லின் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டையும் ஊ குறியீட்டையும் பெற்று வரும் வகையை பார்க்கலாம். சமிய எஸ்மாவு, சமிய செவியுற்றான், இறந்த கால வினைச்சொல்லாகும். இந்த மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டை பெற்றுள்ளது. எஸ்மாவு செவியுறுகிறான், செவியுறுவான் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல்லாகும். இதில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இதனை ஈனா ஆனா வகை என்று சொல்வார்கள். கரும ஏகுருமு, கரும கண்ணியமானான், இறந்த கால வினைச்சொல்லாகும். இந்த மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும், ஏகுருமு கண்ணியமாகிறான், கண்ணியமாவான், இந்த நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல்லில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. இதனை ஊனா ஊனா வகை என்று சொல்வார்கள். அரபியில் பெரும்பாலான வினைச்சொற்கள் இந்த 5 அமைப்பினை பெற்று வருகிறது. புதிதாக வரும் வினைச்சொல்லானது இதில் எந்த அமைப்பை பெற்று வருகிறது என்று தெரிந்து கொண்டால் அதே ஆ இ உ குறியீடுகளை வைத்து அந்த புதிய வினைச்சொல்லின் அமைப்பை உச்சரிக்க முடியும். ذكر يذكر உذ்குர் என்ற ஆனா ஊனா வகை வினைச்சொல்லிலிருந்து வரக்கூடிய அதிகம் பயன்படுத்தப்படும் 21 வினைச்சொற்களை பார்க்கலாம். இறந்த கால வினைச்சொற்கள். ذكر ذكروا ذكرت ذكرتم ذكرتو ذكرنا ذكرت. ذكر துதித்தான், ذكر உ என்றில்லாமல் ذكروا துதித்தார்கள், ذكرت என்றில்லாமல் ذكرت துதித்தாய், ذكرتم துதித்தீர்கள், ذكرتو துதித்தேன், ذكرنا துதித்தோம், ذكرت துதித்தாள். இந்த இறந்த கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லை அடுத்து சுருக்கெழுத்துக்கள் தமிழை போல் இணைந்து துதித்தவன் யார் என்பதை குறிக்கிறது. இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. ذكر என்றால் துதித்தான் என்று பொருள். செய்தது அவன் ஆகும். ذكر என்று சொல்லும்போது அவனை காட்டுவது போலவும், ذكروا அவர்களை காட்டுவது போலவும், ذكرت முன்னால் நிற்கும் ஒருவனை காட்டுவது போலவும், ذكرتم முன்னால் நிற்கும் பலரை காட்டுவது போலவும், ذكرتو தன்னை காட்டுவது போலவும், ذكرنا நம்மை காட்டுவது போலவும், ذكرت அவளை காட்டுவது போலவும், எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும் அது யாரை குறிக்கிறதோ அவரை காட்டுவது போல் கையசைத்து சொல்லி பழகுவது வினைச்சொற்களை வேகமாக கற்க உதவியாக இருக்கும். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யذ்குரு யذ்குரூன, தذ்குரு தذ்குரூன, அذ்குரு நذ்குரு தذ்குரு. யذ்குரு துதிக்கிறான், துதிப்பான், யذ்குரூன
துதிக்கிறார்கள், துதிப்பார்கள். தத்குரு துதிக்கிறாய், துதிப்பாய். தத்குரூன துதிக்கிறீர்கள், துதிப்பீர்கள். அத்குரு துதிக்கிறேன், துதிப்பேன். நத்குரு துதிக்கிறோம், துதிப்போம். தத்குரு துதிக்கிறாள், துதிப்பாள். தத்குரு என்னும் சொல்லானது துதிக்கிறாய், துதிப்பாய் என்பதற்கும் துதிக்கிறாள், துதிப்பாள் என்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லுக்கு முன்னால் இணையும் சுருக்கெழுத்துக்கள் துதிக்கிறவன், துதிப்பவன் யார் என்பதை குறிக்கிறது. மேலும் ஊன என்னும் பின்னெழுத்துக்கள் துதிக்கிறார்கள், துதிக்கிறீர்கள் போன்ற பன்மை சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. யத்குரு துதிக்கிறான், துதிப்பான். யத்குரு என சொல்லும்போது அவனை காட்டுவது போலவும், யத்குரூன அவர்களை காட்டுவது போலவும், தத்குரு முன்னால் நிற்கும் ஒருவனை காட்டுவது போலவும், தத்குரூன முன்னால் நிற்கும் பலரை காட்டுவது போலவும், அத்குரு தன்னை காட்டுவது போலவும், நத்குரு நம்மை காட்டுவது போலவும், தத்குரு அவளை காட்டுவது போலவும் சொல்லி பழகுவது வினைச்சொல் வாய்ப்பாட்டை வேகமாக கற்க உதவியாக இருக்கும். உத்குர், உத்குரு. உத்குர் துதி, உத்குரு துதியுங்கள் ஏவல் வினைச்சொற்களாகும். ல தத்குர், ல தத்குரு. தத்குரு என்றால் துதிக்கிறாய், துதிப்பாய் என்று பொருள். ல தத்குர் என்றால் துதிக்காதே என்று பொருள். தத்குரூன துதிக்கிறீர்கள், துதிப்பீர்கள் என்று பொருள். ல தத்குரு துதிக்காதீர்கள் என்று பொருள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். ذاكرٌ மஸ்கூருன் ذிக்ருன். ذاكرٌ துதிப்பவன், மஸ்கூருன் துதிக்கப்படுபவன், ذிக்ருன் துதிப்பது. ذكر يذكر உஸ்குர். இந்த வினைச்சொல் வகையில் நசர, தஹல என்ற வினைச்சொற்கள் உள்ளன. எனவே அதனை ذكر يذكر உஸ்குர் என்று சொல்வதை போல் நசர யன்சுரு உன்சுர், தஹல யதுஹுலு உதுஹுல் என்று அதே ஆ இ உ அமைப்பினை பொருத்த முடியும்.